ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, என் ஃபேஸில் லைட்டாக க்ளோவிங்காக தெரியுதா? ஆக்சுவலாக நான் பேச வந்த டாபிக் அது இல்லை. லைட்டாக ஏதாவது வித்தியாசம் தெரியுதாங்க எனக்கு தோணுச்சு. நான் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்ணும். மணி வந்து 9 ஆகுது. நான் லைவ் போட்டிருந்தேன், ஒரு 2 days வந்து லைவ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் லைவ், செகண்ட் லைவ் சொல்லிவிட்டு அந்த லைவில் பார்த்தீங்கன்னா சடன்னு ஒரு 34 நம்பர்ஸ் வந்துச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, போட்ட உடனே வந்துச்சு. அப்புறம் டவுன் ஆகி போச்சு. எனக்கு வேறு ஃபஸ்ட் லைவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி போய் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் போட்டதுனால. ஸோ ஓகே, ஏதோ முடிஞ்சது ஒரு 100 பேர் அந்த மாதிரி வந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, வந்த வியூவர்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல லைவ் போடலாம், என்ன டைமுன்னு சொல்லுங்கள், நம்ம போடலாம், பேசலாம், மைண்ட் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்டான டைமை சொல்லுங்கள், நம்ம போடலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை. நான் எப்படி தான் வீடியோ போடுறது சொல்லுங்களேன். நான் என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சரி லைவ் மூலிமா எனக்கு வந்து என்ன வீடியோ போடலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா, ஸோ லைவ் மூலிமா நம்ம அதை கேட்சப் பண்ணி அதுக்கான வீடியோஸ் நம்ம போடலாம், அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். தெரியல எனக்கு என்ன வீடியோ குக்கிங் எனக்கு அந்த அளவுக்கு வராது. என்ன வீடியோ போடுறது, பாப்பா வச்சு என்டர்டெயின்மெண்ட்டாக போட்டால் வியூவர்ஸே போக மாட்டேங்குதுங்க. பாப்பா வச்சு போட்டால் வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்து ஒவ்வொரு டேக்காக எடுத்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து டெடிக்கேட்டாக இருந்து எல்லாம் இது அவங்க ஒரு வீடியோ பண்ணுறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா வியூவர்ஸே போக மாட்டேங்குது. என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். பிரியாங்கர் சேனல்லையும் இருக்குது, பிடி சேனல்லையும் இருக்குது. வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பாப்பாகிட்ட சொல்லணும், ஏமா வேஸ்ட்டாக போடாதம்மா, அது வியூவர்ஸே போடலன்னு. ஆனால் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசையாக போடுறாங்க, ரொம்ப ஆசையாக. அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பாப்பாவோட மைண்ட் இல்லை, அவங்களோட ஆசைக்கு அவங்க போடுறாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு லைக், அவங்க லைக் போடணும் கேட்குறாங்க. எனக்கு கலர் கலராக கேட்குறாங்க, லைக் போடணும். இப்படிலாம் இருக்காங்கிறது எனக்கு கூட தெரியாது. கலர் கலராக கேட்குறாங்க ரொம்ப ஆசையாக. ஆனால் அது வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. சரி, லைவ் ஆப்ஷனில் வந்து நானும் பாப்பாவும் கூட பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்தோம். லைவில் நீங்கள் யாருமே வரல. கொஞ்சம் எங்களை வந்து நீங்கள் வளர்த்து விடலாம் இல்லையா? நான் சரி ஓகே, 2 லைவ் போயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நானும் கம்யூனிட்டி போஸ்ட் எதுவும் போடலை. எனக்கு அதை பற்றி இன்னும் எனக்கு சரியாக யூடியூப்பை பற்றி தெரியலை. அதனால தான் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி போடலான்னு நான் நினச்சேன். போட முடியல. அது மட்டும் இல்லை, தினமும் லைவ் போட்டாலுமே வந்து தினமும் போடுவோமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அதுக்கு எப்படி நெட்டு சார்ஜ் எப்படி போகுது, எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு இவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகுதுன்றது எனக்கு தெரியுது. ஆனால் லைவ் போட்டால் என்ன, எப்போ அடுத்த நாள் காலையில் நான் ஏஞ்சி பார்க்குற வரைக்குமே டவுன்லோடில் காட்ட மாட்டேங்குதுங்க. அதுதான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது என்னென்னு. நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன், யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தபோது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்த மாதிரி காட்ட மாட்டேங்குது. எல்லாமே நியூ சப்ஸ்கிரைபர், நியூ வியூவர்ஸ் தான் பார்த்த மாதிரி காட்டுது. அதில் எனக்கு 1-2 வியூவர்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு வந்து, ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மேலே பெல் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்கள். என்னை விட என் பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆனால் நான் தான் கொஞ்சம் அவங்களுக்கு படிக்கிற ஒரு இது இருக்கும்போது நம்ம இதில் கொண்டு வரக்கூடாதே அப்படிங்கிறதுனால இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் டைம் கிடைக்கும் நான் லைவ் போடுறேங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ போடணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தினமும் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஏதாவது நியூ கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே வரல, கமெண்ட் வரல, லைக்கும் வரல, வியூவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு வருஷமாக வச்சுருக்கேன், 100 சப்ஸ்கிரைபர் மேலே தாண்டவே மாட்டேங்குது, 100 வரவே இல்லை. நான் என்ன தான் பண்ண சொல்லுங்கள்? பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு எதாவது வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். வேறு எதாவது வேலைக்கு போகணுன்னா என்னோடய உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் அதுவும் பண்ண முடியல. ஒரு டைலர் ஷாப்பில் போய்ட்டு நான் உட்காந்துட்டேன், கொஞ்சம் நேரத்துலேயே பேக் பெயின் எல்லாம் அப்படி உட்கார முடியல, அப்படி வலி வைக்குது எனக்கு.
ஹோம் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் நான் பேசினா எனக்கு ஒரு ஐடியா வருங்கிறதுக்காக தாங்க நாங்கள் லைவ் போடலாம் பேசலாம்னு சொல்கிறேன். நல்ல நல்ல வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ நானாக கேட்குறேன். சில வீடியோஸ் வந்து கேட்காமலே என்னடா இது போக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் பிகினரு சில பேர்லாம் வந்து 500 1000 சப்ஸ்கிரைப் வச்சுருவங்கலாம் கூட போடணுன்னா அவங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்ல, விட்டுட்டு போகவும் முடியாமல் இதுக்குள்ளே இருக்கவும் முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சேம் டைம் வந்து இதில் நம்பியே வந்து வீடெல்லாம் கட்டி பெரிய ஆளாக இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. முழுக்க முழுக்க அது அவங்களுடைய திறமை தாங்க. இது உண்மையை சொல்லப்போனால் முழுக்க முழுக்க இது அவங்களுடைய திறமை தான். அது நல்ல பேரில் வளர்கிறாங்களா கெட்ட பேரில் வளர்கிறாங்களாங்கிறத விட நல்ல பேரில் வளரணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக மாட்டேங்குது. கெட்ட பேரில் வளர்கிறாங்க, ஊரெல்லாம் அசிங்கம் பக்கத்தில் கூட எட்டி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அசிங்கம் பட்டு இருந்தவனாலும். ஆனால் அவங்க வளர்ந்துட்டே தான் இருக்காங்க. எல்லோரும் காரியத்தை பார்த்தா சொல்கிறாங்க அவங்க கமெண்டில் போய்ட்டு, இதெல்லாம் ஒரு வளர்ச்சியா, இது நீ இருந்த மாட்டியா, நீ என்றைக்கும் மாட்ட போகிற, நீ இதை பண்ண போகிற. அது அவங்க அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே தாங்க இருக்காங்க. நம்ம தாங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கோம். சில பேர் பார்க்கும். நான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸை நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஜஸ்ட்டு இக்னோர் பார்ப்பேன், இக்னோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதில் கெட்டதை சொல்கிறவங்க கூட அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளை வந்து சேர்ந்தது, புரியுதுங்களா? அது ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா இந்த திருடன் கையிலேயே சாவி கொடுத்துட்டு தூங்குவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் திருடன் வந்து வந்துட்டு போனவன் ஏதாவது ஒரு தலையத்தை விடாமல் போக மாட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு சேனலில் கூட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நான் அதுக்காக அதை தேடிட்டு போக மாட்டேன், ஓரலாக பார்ப்பேன். அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னுட்டு போகணுமா வேணாமான்னு வந்துட்டு அவங்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டேன் நான். ஓகேங்களா? அது யார் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நமக்கு அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம வீடியோஸை பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் போடலாம், என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த டைமில் வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள், நான் போட தயார். ஓகே, பாய். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது. தோசை தானே டீ போட்டிருக்கேன். டீ போய் குடிச்சிட்டு தோசை குடிச்சிட்டு இன்றைக்கி லைவ் ஈவினிங் போட முடியுதான்னு பார்க்குறேன். எத்தனை மணிக்கு லைவ் போடலான்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாப்பா இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, செகண்ட் எக்ஸாம் EVS இருக்குது. இப்போ தான் போயிட்டு அவங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஓகே, முடிஞ்சால் அவங்கள வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகே, பாய்.